பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல ஒரு பக்கம் கோமதிய காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாண்டியன போட்டு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பாட்டி செஞ்ச இந்த வேலையால. அதே நேரத்துல க இங்க ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு நம்ம மீனாவும், கோமதியும் இப்ப ஊருக்கே வந்துடுறாங்க. ஊர்ல வந்து இறங்கி பஸ் ஸ்டாப்ல எளநீய குடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம செந்தில் கிட்ட இருந்து மீனாவுக்கு ஃபோன் கால் வருது. இந்த மாதிரி அம்மாவ காணோம். அதனால நாங்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் குடுக்கலாம்னு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. இத கேட்ட உடனே மீனாவுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. அத்தை என் கூட தான் இருக்கிறாங்க அப்படின்னு கூட மீனா சொல்லவே இல்ல. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கோமதி கிட்ட எல்லாத்தையும் சொல்லி அவசர அவசரமா 2 பேரும் போறாங்க. இதுக்குள்ள இங்க பாண்டியன லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, கோமதி போன உடனே எங்கம்மா போன? எங்கம்மா போன? அப்படின்ன உடனே ஸ்ரீரங்கத்துக்கு தான் போனேன் அப்படின்னு சொன்ன உடனே, பாத்தியா உங்க அம்மா கோயிலுக்கு தான் போயிருக்காப்ல. அதுக்குள்ள எனக்கு எனக்காக தான் அவ கோவிச்சுக்கிட்டு போயிட்டான்னு எல்லாரும் சேர்ந்து என்னென்னலாம் என் மேல பழிய தூக்கி போட்டீங்க அப்படின்னு பாண்டியன் குதிக்க ஆரம்பிச்சிடுறாப்ல. ஏன் யாருகிட்டயுமே சொல்லிட்டு போல அப்படின்னு வேற திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கோமதி ஒரு உண்மைய மறைச்சிடுறாங்க. நான் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு தானே போனேன் அப்படின்னு சொல்லாம, ஆமா நான் எழுந்திரிச்சு கிளம்புறப்ப எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. உங்ககிட்ட சொல்லிட்டு போக முடியுமா? நீங்க தான் என்கிட்ட பேசுறது இல்லல்ல. அதனால நான் சாப்பாடெல்லாம் சமைச்சு தானே வச்சுட்டு போனேன். அப்புறம் எதுக்கு என்னைய தேடுறீங்க? அப்படிங்கிற மாதிரி கோமதி கேட்க, இது ஒண்ணு போதாதா நம்ம பாண்டியன் அப்படியே திருப்பிக்கிட்டு எல்லாரையுமே திட்ட ஆரம்பிக்கிறாப்ல. ஏற்கனவே நம்ம கதிரும், செந்திலும் வாய்க்கு வந்த பிரகாரம்லாம் பாண்டியன திட்டிட்டாப்ல இல்லைங்களா? ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பாட்டி ஒண்ணு நெனச்சது நடந்தது ஒண்ணு வேற. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல இன்னும் என்னென்னலாம் நடக்கும்னு.